முதலமைச்சர் விஜய் அவர்கள் மீண்டும் சினிமாவுக்கு வருகிறாரா அப்படின்ற ஒரு செய்தி மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் ரொம்பவே வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. தமிழ்நாடு முழுக்க இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் பற்றிய பேச்சு அதிகமாக இருக்குன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா தளபதி அவர்கள் அரசியலில் நுழைஞ்ச விதம் அந்த மாதிரி மாசாக இருந்துச்சுன்னு எல்லோருக்கும் தெரியும். தளபதி அவர்கள் தைரியமாக எலெக்ஷனில் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகிட்டார். இனிமேல் சினிமாவுக்கும் விஜய்க்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, இனிமேல் நான் நடிக்க மாட்டேன்னு அவரே சொல்லிட்டாரு. ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய அளவில் டாப் டைரக்டர்கள் எல்லோருமே விஜய் அவர்களை சந்திச்சிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். ஆயிரக்கணக்கான கோடி வசூல் பண்ண ஒரு பெரிய ஹீரோ சினிமா விட்டு போனால் எப்படி இருக்கும்? அந்த ஹீரோவை நம்பி இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ஏன்னா அந்த ஹீரோ வச்சு படம் இருக்கும் தயாரிப்பாளர்கள் இருக்க மாட்டாங்க. சினிமா இல்லைன்னா சினிமா தொழிலாளர்களுக்கு வேலையும் இருக்காது. இப்போ இதே நிலைமை தான் தமிழ் சினிமாவிலையும் இருக்குது. இதுக்கு முக்கிய காரணம் தளபதி விஜய் அவர்கள் தான். ஆமாம், நம்ம நடிகர் விஜய் சினிமாவுக்கு குட் பை சொன்னதுக்கப்புறம் சினிமா துறையில் பல வேலைகள் அப்படியே நின்று போயிடுச்சு. வருஷத்துக்கு 2 படம் நடிச்சுட்டு இருந்த விஜய் அவர்கள் மேலே முதலீடு செய்ய தயாரிப்பாளர்கள் இன்றைக்கும் தயாராக தான் இருக்காங்க. ஆனால் தளபதி தான் எனக்கு சினிமாவே வேண்டாம்னு சொல்லிட்டாரு. இதனால் விஜய் அவர்களை மட்டுமே நம்பி இருந்த சில தொழிலாளர்கள் குடும்பங்களுக்கு வேலை இல்லாத சூழல் உருவாகியிருக்கு. நடிகர் விஜய் ஒரு படத்திற்கு 200 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்த ஹீரோ. ஆனால் ஜனநாயகன் தான் என் கடைசி படம், நான் இனி முழு நேர அரசியல்வாதின்னு விஜய் அறிவிச்சதும் அவரை நம்பி கதை ரெடி பண்ணி வச்சிருந்த டைரக்டர்களும் முதலீடு செய்ய தயாராக இருந்த தயாரிப்பாளர்களும் அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா இப்படி ஒரு அற்புதமான ஹீரோவை சினிமா இழக்க போகுதுங்கிற கவலை அவங்களுக்கு. ஆனால் விஜய் அவர்கள் இப்போ முதலமைச்சர், தமிழ்நாட்டை ஆள வேண்டிய பொறுப்பில் இருக்காரு. இருந்தாலும் தளபதிக்கு ஒரு பெரிய கோரிக்கை வந்திருக்கு. அது விஜய் அவர்கள் மீண்டும் சினிமாவுக்கு வரணுங்கிற கோரிக்கை தான். விஜய் அவர்கள் முதலமைச்சரானதை கொண்டாடிய தமிழ் இயக்குனர் சங்கமும் அவரை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவிச்சிருக்காங்க. அப்போது நீங்கள் சினிமாவில் விட்டு விலக வேண்டாம், தொடர்ந்து நடிக்கணும்னு அந்த டைரக்டர்கள் எல்லாம் விஜய் கிட்ட கேட்டுக்கிட்டதா சொல்லப்படுது. ஆனால் இதற்கு விஜய் அவர்கள் சம்மதம் சொல்லணும் ஒரு பேச்சு இருக்குது. போன வாரம் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்த கமலஹாசன் தமிழ் சினிமா துறையின் வளர்ச்சிக்காக 6 கோரிக்கைகள் அடங்கிய ஒரு பட்டியலை கொடுத்திருக்காரு. அதில் தமிழக அரசு சார்பாக ஒரு OTT தளம் கொண்டு வரணும், உள்ளூர் படங்களுக்கு கேளிக்கை வரி ரத்து செய்யணும், அதுக்கப்புறம் ஒரு வலுவான வைரசி தடுப்பு குழுவை உருவாக்கணும்னு சில முக்கியமான விஷயங்கள் இருந்துச்சு. ஆனால் இப்போது ஒட்டுமொத்த இயக்குநர்கள் சங்கமே விஜயை மீண்டும் நடிக்க கூப்பிடுறதா சொல்கிறாங்க. உண்மையை பார்த்தா தமிழ்நாட்டில் பெரிய ஸ்டார் நடிகர்களுக்கு பஞ்சமே இல்லை. ரஜினிகாந்த், கமலஹாசன், தனுஷ், அஜித், கார்த்தி, சிவகார்த்திகேயன், விஷால், விஜய் சேதுபதி, சூர்யா, சியான் விக்ரம்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஆனால் விஜய் அவர்களோட இடத்தை நிரப்பக்கூடிய நடிகர் யாருங்கிறது தான் இப்போ இருக்கிற குழப்பம். அதனால் இந்த குழப்பமே வேண்டாம், விஜயே மீண்டும் நடிக்கட்டும்னு பலரும் ஆசைப்படுறாங்க. ஆனால் மாநிலத்தோட முதலமைச்சராக இருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இது சம்பாதிக்கிறதாங்கிறது தான், அதாவது சம்மதம் கொடுக்கறதா அப்படின்றது மிகப்பெரிய அளவில் இப்போ இருக்கிற ஒரு பெரிய கேள்வியாக இருந்து வந்துட்டுருக்கு. என்ன நடக்க போகுது தமிழ் சினிமாவில்? அதுலேயும் அரசியலில் புரட்சி கொண்டு வந்துட்டு நாகரிக அரசியலாக இருக்குன்னு. அதே போல் இப்போ நடிக்கவும் போயிட்டா இன்னுமே மாசா பேசுவாங்க எல்லோரும் அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லி வந்துட்டுருக்காங்க. விஜய் அவர்கள் என்ன முடிவெடுக்க போகிறாருன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.